ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் வச்சு ஒரு ஜாம் பண்ணுவோம். நெல்லிக்காய் சாப்பிடாதவங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுருவாங்க. குழந்தைங்களாம் கூட சாப்பிட்ரு. 1/4 கிலோ நெல்லிக்காய் நல்லா கழுவிட்டு துரி வச்சுக்கோங்க. 1/4 கிலோ வெல்லம், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சா போதும். ரொம்ப பாவு காய்ச்ச வேண்டியதில்லை. கரைச்சா போதும், வெல்லம் கரைஞ்சா போதும். மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம துரி வச்சதை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ நம்ம வடித்து வச்ச வெள்ளைக்காசலும் சேர்த்து சிம்மில் வச்சு அடுப்பை நல்லா இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க, இது மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது சுண்டிட்டு தண்ணியெல்லாம் சுண்டி இது நல்லா கெட்டியாக ஆயிரும். இதை நம்ம ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. இது நெல்லிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம், உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. ரொம்ப நேரம் நெல்லிக்காய் வதக்கினா சத்தெல்லாம் ஒன்றும் போகாது, சத்தெல்லாம் அதுலேயே தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தேன் சேர்த்து நல்லா கலந்து ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. வெளியே வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இப்போ நம்ம பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தேவையானப்போ ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கிடைக்கும் நமக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.